இன்றைக்கி நம்மளுடைய மங்கை இல்லம் சமையலறையில் அருமையான பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மட்டன் சுக்கா தாங்க செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மட்டனில் ஃபஸ்ட்டு மசாலாவை கலந்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை கழுவி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மட்டனில் கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கும் போது கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். மசாலாவும் நல்லா கறியில் இறங்கியிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாவை எல்லா கறியிலையும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் மட்டனை. மசாலா கலந்து வச்ச மட்டனை ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். தயிரில் உள்ள தண்ணியும் மட்டனில் உள்ள தண்ணியும் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால இந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். தண்ணி சுண்டி வரட்டும், அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டிட்டு இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்காங்கிறதுனால மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் கறி வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வெந்து வரத்துக்குள்ளே நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய ஜாமான்களை பார்த்துடலாம். மிளகாய் நான் 4 எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக இருக்கும் இந்த மிளகாய், அதனால் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு வானல்ல அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தீயை கம்மியாக வச்சுட்டு, நம்ம அதிகமாக வச்சுட்டோமா சீக்கிரமாக தீஞ்சிரும். கம்மியாக வச்சுட்டு அப்படியே கை விடாமல் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மசாலா 3/4 பாகம் வறுபட்டுருச்சு. இந்த டைமில் கழுவி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம முழுசாகவும் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்துட்டு மசாலா கூடயும் சேர்த்து அரைக்க போகிறோம். மசாலா கூட நம்ம சேர்த்து அரைச்சிட்டு கறியில் சேர்க்கும் போது நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பிள்ளைகள் கருவேப்பிலையை முழுசாக போட்டதுனால தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு மசாலா கூட அரைச்சி சேர்த்துட்டோமா சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவையும் வறுத்து அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மட்டனும் வெந்து வந்துருச்சு. 5 விசில் விட்டதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சதுனால மட்டனில் 1/4 டம்ளர் தண்ணி தான் இருக்குது, அதிகமாகவும் தண்ணி இல்லை. இப்போ வானலில் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் சேர்க்கணும் மட்டன் சுக்காவுக்கு. இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடே இருந்ததுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இந்தளவுக்கு இப்போ போட்டு பொரிய விட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டு வேக வச்சதுனால இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம். வெங்காயத்தை மட்டும் வதக்கிக்கலாம். இந்த மட்டன் சுக்கா நல்லா காரசாரமாக இருக்கும். மட்டன் வேக வைக்கும் போதும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், வறுத்து அரைக்கிறதுக்கும் மிளகாய் சேர்த்துருக்கோம், இதுலேயும் கிள்ளி போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்கின உடனே கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது, அதையும் ஊற்றிட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா நல்லா பச்சை வாசனையும் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கறியை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஏற்கனவே மசாலாவை வறுத்து அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம எண்ணெயில் திரும்பவும் வதக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட கறியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தீயை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்பப்போ ஆனால் கலந்து விடணும். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நம்மளுடைய அருமையான மட்டன் சுக்கா ரெடி. லாஸ்ட்டாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கும் போது நல்ல மணமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். காரசாரமாக இருக்கிற இந்த மட்டன் சுக்காவை எல்லா விதமான சாப்பாட்டோடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.